ஓணம் ஸ்பெஷல் சர்க்கரை வரட்டி ரெசிபி. இது பண்றதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு நேந்திர பழம் காயா வாங்கி தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி ஓரளவுக்கு திக் பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை தண்ணியில மஞ்சள் உப்பு போட்டு வச்சிருக்கேன். அதில் போட்டிங்கன்னா கருத்து போகாது. இது நல்லா ஒரு 3 to 4 times தண்ணியில வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சூடான எண்ணெயில போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை நான் ஆல்ரெடி கரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு தொடர்ந்து சூடு பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒத்த கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் கூட நல்லா அதை சூடுபடுத்திட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய பனானாஸ் எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடர் எல்லாம் சேர்த்து கிளறுங்க. ஓரளவுக்கு எல்லாமே ட்ரையா வர ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து தொடர்ந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு உதிரியா நம்மளுக்கு சர்க்கரை வரட்டி ரெடி. இது சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.